ஒருவேளை விஜய் திரிஷா முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகே, ஆனால் அது டைவர்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ வந்ததே அயோக்கியத்தனம் சார். இதன் மூலமாக என்ன உலகத்துக்கு சொல்ல வர்றாருன்னா, இந்த குறியீடுன்னு கேட்டீங்களா நீங்க, ஒரு ஆணி இல்லை, எனக்கும் திரிஷாவுக்கும் கள்ள உறவு இருக்குன்னு அம்பலப்படுத்தி இருக்காரு. இந்த மானங்கட்டவர் தான் தன்னை தூய சக்தியாக இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு விஜய் சொல்ல வர்றாரு. அதை தான் சொல்றாரு அவரு. ஆமா, அதுக்கு என்ன, உங்களால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு திரிஷா சொன்ன மாதிரி விஜய் இப்ப சொல்ல வர்றாரா? சொல்லாம அதான் இது மௌனம். இது என்ன சொல்றதுன்னா, இது வந்து அமைதியா இருந்த அமுக்குனின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் பேசவே மாட்டானுங்க, அமுக்குனித்தனமா எல்லா வேலையும் செய்வானுங்களா, அந்த வேலையை தான் செஞ்சிருக்காரு விஜய். ஆனா அவருக்கு உண்மையிலேயே அவருக்கு சூடு சொரணை இருந்ததுன்னா, தான் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர்ன்ற உணர்வு இருந்ததுன்னா, தன்னை நம்பி இவ்வளவு ஜென்சி கூட்டம் இருக்குன்ற உணர்வு இருந்ததுன்னா, இதெல்லாம் கூட வேணாங்க. தன்னை விட வளர்ந்து விட்டான் தன் மகன் உணர்வு இருந்துச்சுன்னா இந்த வேலையை அவர் செய்ய மாட்டார். கல்யாண வயசுல நமக்கு ஒரு பையன் இருக்கான். கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான். அந்த குழந்தையினுடைய மனசு எவ்வளவு பாதிக்கப்படும். அந்த பெண் குழந்தை, அதை சுத்தி இருக்கிற நண்பர்கள் நண்பிகள் என்ன கேட்பாங்க, இப்பதான் உங்க அப்பனுக்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு இருக்காம கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? நடிகரா இருந்தா பிரச்சனை கிடையாது சார். நடிகரா இருந்தா நீங்கள் நான் பேசவே தேவையில்லை, பேசவே மாட்டோம். நீ பொது வாழ்க்கைக்கு வர, நாட்டை ஆள போறன்னு வர, நீ அரசியல் கட்சி தலைவர்னு வர, தன்னை தூய சக்தின்னு அடையாளப்படுத்திக்கிற, அதுல ஒண்ணு கூட நீ உன்ட்ட இல்லையே. ஒண்ணு சொல்லுங்க, அவன் தூய சக்தின்னு சொல்றதுக்கு, விஜய் தூய சக்தின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம், அவர் தூய சக்தின்னு தன்னை அடையாளப்படுத்துவதற்கு ஒரே ஒரு உதாரணம், ஏதாவது ஒண்ணு.